பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். முக்கியமா மனுஷங்களை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். எப்படின்னா, நம்மளுக்கு மேல அதிகாரத்துல உட்கார்ந்திருக்க ஆட்களை பார்த்து ரொம்ப பயப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்னா இப்போ பசங்க டீச்சர்ஸை பார்த்து பயப்படுவாங்க. எங்க திட்டிருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோன்னு. இப்போ வேலைக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேல முதலாளியா இருக்கவங்கள பார்த்து பயப்படுவாங்க. எங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்லை கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நிறைய விதமான பயங்கள் இருக்கு. ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிராக இருக்க மனுஷங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு. வேதத்துல பாருங்க, எரேமியா 1:8 போட்டிருக்கு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, இந்த உலகத்துல உள்ள மனுஷனை பார்க்கிலும் ஏசப்பா பெரியவர். அதனால அவரே உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் மனுஷங்களை பார்த்து பயப்படணும்? அவங்க உங்களை என்ன மிரட்டினாலும் சரி, என்ன உனக்கு கெட்ட பேர் வர வச்சிருவேன்னு சொன்னாலும் சரி, ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது நீங்க எந்த தப்பும் செய்யாதப்போ நீங்க யாரையும் பார்த்து பயப்பட வேணாம். ஏசப்பா இன்னைக்கு உங்க கூட இருக்காரு. அதனால எதை பார்த்தோ யாரை பார்த்தோ பயப்படாம துணிஞ்சு நின்று அவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்களோட சூழ்நிலை மாறுது, உங்களுக்கு விடுதலை கிடைக்குது, வியாதி எல்லாம் ஓடி போகுது. முக்கியமா மனுஷங்களால ஏற்படுற பயம் எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தரை துதிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The most common thing we have is fear. The most common fear that we have is on people who has authority on us. For example, students will be afraid of their teacher because they have the authority to punish the children. Likewise, the people going to work will be afraid of their CEO or someone who has authority on them. Likewise, in our life, we always fear about people. So God is talking to these kind of people today who has fear on people. Look what the Bible says in Jeremiah chapter 1 verse 8. Do not be afraid of them, for I am with you and will rescue you, declares the Lord. Yes, the Lord is declaring today that He is with you and He will rescue you from the people that you are afraid of. So don't be afraid of the people around you or who's against you, because our Lord is with you and He will rescue you from their hands. It might seem like they have authority on you according to the world, but the only person that has authority on you is our Lord. And He says that He is with you and no one can stand against you, and He will rescue you from the people who are threatening you. So don't worry about anyone, don't be afraid of anyone, because our God is with you and He will rescue you. Hold on to Him, keep praising Him, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.